ஹைதராபாத்தில் இருக்கோமா சென்னையில் இருக்கோமா எனக்கு புரியல. இப்போ எந்த பாஷையில் பேசணும்னா ఓకే இப்போ எல்லாருக்கும் தெரியும். இப்போ వద్దు చావద్దు చావద్దు నేనే చంపేస్తాను. పెద్దరికం అనే సినిమా అందరూ చూసే ఉంటారు. తమిళ్లో பேசுகிறேன். பெரியவர் என்ன படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு 22 years பேக். அதில் சுகன்யா நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 22 வருஷத்துக்கு அப்புறம் மகேஷ் பாபு. ஸோ இப்போ டெக்னிக்கலாக என்னென்னா அவருக்கு வயசு 22 years. ஒரு அழகன் மகேஷ் பாபுவோட அப்பா. நிறைய பேர் தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் தமிழில் பண்ணுறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இருக்கிற ஆர்டிஸ்ட் ஒரு மல்டி ஸ்டாரர் மாதிரி இந்த படம் தமிழ் ஆர்டிஸ்டோட தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மகேஷ் நானும் 2 பேரும் இங்கே தான் வளர்ந்தோம். ஸ்கூலிங் எல்லாம் இங்கே தான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் எங்களுக்கு 2 பேருக்கு கூட தெலுங்கு தமிழ்னு கிடையாது, தமிழ்நாடு ஆந்திரா இல்லை, எங்களுக்கு ஒன்று தான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் ஆஃப் தெலுங்கு. அவர் ஒக்கடு எடுக்கலைன்னா நான் இங்கே கிள்ளி எடுத்துருக்க முடியாது. அவர் ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர். அந்த படத்தை பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு எப்போ அந்த படத்தை ரீமேக் பண்ண போகிறோன்னு. பட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் பண்ணிட்டோம், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவரோட பல படம் அர்ஜுன், பல படம் இங்கே டப்பாக இருக்குது. ஒரு நாகார்ஜுனா வந்து இங்கே எல்லாருக்கும் தெரியும், சிரஞ்சீவி சார் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக இந்த செல்வந்தன் மூலம் உள்ளே வருவார். தமிழ்நாட்டின் செல்வந்தனாக அவர் மாறுவார். எப்படி இருக்காங்க நம்ம மகேஷ் பாபு? அதுதான் அவங்க பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை பத்தாது. ஸோ பிரின்ஸ், சூப்பர் ஸ்டார் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். வி லவ் யூ சார், வி லவ் யூ இன் ஹைதராபாத், வி லவ் யூ இன் சென்னை, வி லவ் யூ ஆல் ஓவர் த வேர்ல்டு. உண்மையாகவே அவர் பிறக்கும் போதுலேருந்தே செல்வந்தன் தான் அவர். ఇక్కడ కూడా అందరికీ నువ్వంటే బాగా ఇష్టం అండి. ఎస్పెషలీ ఫర్ యూత్ అందరికీ మహేష్ బాబు అంటే చాలా ఇష్టం ఇక్కడ కూడా. அதுவும் பர்டிகுலராக தரணி ஒரு கில்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அந்த படம் அந்த ஒரிஜினல் வெர்ஷன்லாம் வந்து அப்பப்போ டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க என் பசங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தரணி வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அங்கே மகேஷ் பாபு சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, மற்றவங்களாம் ஒரு எமோஷ்னலான சீனில் ஊன்னு கத்துறோம். ஆனால் மகேஷ் பாபு ஒரு லுக்கு போதும். அது அந்த மாதிரி அவரை வந்து அது அவருக்குள்ளேருந்து வந்ததா இல்லை அந்த டைரக்டர்ஸினுடைய பிகினிங் டேஸ் டைரக்டர்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அது அவர் வாங்கிட்டாரான்னு தெரியல. பட் அது கரெக்டு, ஒரு ரத்தத்தில் வேற இருக்க. எல்லாருக்கும் வணக்கம், అందరికీ నమస్కారం. అందరూ బాగున్నారా? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயோ எந்த பாஷையில் பேசுகிறேன்னே புரியல. பட் சின்ஸ் சென்னையில் இருக்கிறதுனால நான் தமிழ்லேயே பேசுகிறேன். செல்வந்தன் ஏன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ தான் ரவிக்குமார் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். யாராவது அப்படின்னு சொன்னார், மகேஷ் பாபு சார் வந்து அது ஒரு பார்வையில் முடிச்சிடுவார்னு சொல்லி. அந்த மாதிரி டு மெயின்டைன் த பாடி லாங்குவேஜ் ஆஃப் கேரக்டர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஃபிலிம் டு த எண்ட் ஆஃப் த ஃபிலிம், I think it's a big task, and I think I think I can even call him like he's a master at handling a character's body language. You have done it beautifully, sir. Jago. இதில் ஏதாவது ரிவர்ப் அந்த மாதிரி ஏதாவது வருமா? பார்த்தீங்களா அவர் என்ன அப்படின்னான்னு பார்க்குறாரு. ஏன்னா எதுவுமே ப்ரிப்பேர்டாக இல்லை இன்றைக்கி பாடுறதுன்னு. பட் ஆஸ் ஏ சரி இல்லை, நான் சொன்னேன்ல எந்த விழாக்கும் வெற்றி வந்து ஆடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் சொல்லிட்டா பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணிடலாம். जागो जागो रे जागो, जागो रे जागो, जागो रे जागो, हो गया. जागो 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 जागो
మన తెలుగు ఫ్యాన్స్ అందరికీ నమస్కారం. థ్యాంక్ యూ సో మచ్. నేను ఇంతవరకు తమిళ్లో ఇదే ఫస్ట్ టైం మాట్లాడబోతున్నాను. సో మీరు కొంచెం సైలెన్స్గా ఉంటే నేను అంటే నాకు కొత్త, ஸோ இதே ஃபஸ்ட் டைம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் கெரியர்லேயே ஃபஸ்ட் டைம் சைமல்டேனியஸாக ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. சென்னை இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் படித்தேன். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இட்ஸ் அ வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. ஜெகபதி பாபு சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தமிழ் ஆடியன்ஸ் எப்பவும் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. செல்வந்தன் ஒரு நல்ல படம். இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ட்டு we are looking forward to it. Very very happy, very very proud moment. Once again sir, from all the guests in the Tamil industry, I'm really overwhelmed. Thank you for your welcome sir. Thank you so much.